Even sometimes he is addressed as Bard. He is the greatest English dramatist. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த பர்டிகுலர் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட குளோப் தியேட்டர், ஷேக்ஸ்பியரோட தியேட்டரில் இருந்த ஆடியன்ஸ், அவங்களோட ஆடியன்ஸை பற்றியும் ஷேக்ஸ்பியரோட தியேட்டரை பற்றியும் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஷேக்ஸ்பியரியன் தியேட்டரோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் இருக்க இடம் இது இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் ஸ்டேஜ், இதுதான் ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜோட லைட் இப்போ இந்த ஹோல் தியேட்டருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் தியேட்டராக தான் இருக்கும். அதாவது ஆடியன்ஸ்லையுமே ஷேக்ஸ்பியரோட ஆடியன்ஸை வந்து நிறையா வெரைட்டியாக பிரிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ நோபல்ஸு, அதே மாதிரி லார்ட்ஸு, அவங்கெல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு இடம், அதே மாதிரி கீழே நிறைய பீப்புள் தெரிகிறாங்க இல்லையா, ஸோ இவங்களெல்லாம் கிரவுண்ட்லிங்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த இந்த லார்ட்ஸ் எல்லாம் உட்கார இடத்துக்கு கொஞ்சம் அதாவது ஷேட் வந்து கொடுத்துருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறையா டெக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த கிரவுண்ட்லிங்ஸ்க்கு வந்து நேச்சுரல் லைட்டு தான், வெயிலில் நடந்ததுன்னா வெயிலே தான் அந்த இது இருக்கும். அதே மாதிரி ஷேக்ஸ்பியரியன் தியேட்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டிங் ஃபெசிலிட்டிலாம் இல்லை, சரிங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ராமா டுக் பிளேஸ் இன் டே டைம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ராமா டுக் பிளேஸ் இன் டே டைம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த தியேட்டர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இதுதான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஸ்டேஜுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிற இடம், ஸோ இங்கே அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி இந்த பிளேவை வந்து பார்க்கறதுக்கான என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் வந்து எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அது இல்லாமல் இதுதான் குளோப் தியேட்டரோட ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தோம்னா வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் இது பண்ணி கட்டியிருந்தாங்க. ஸோ இந்த குளோப் தியேட்டரை சுற்றி பக்கத்தில் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் நிறையா ஷாப்ஸ், ஃபுட் கோர்ட், நம்ம எப்படி ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனோம்னா பக்கத்துலேயே நிறைய ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுட் கோர்ட். இப்போ நம்ம ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உடனே தியேட்டரை விட்டெல்லாம் வெளியில் போக முடியாது. ஆனால் இங்கே ஷேக்ஸ்பியரியன் தியேட்டரில் அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் உண்டு. வெளியில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் கூட உள்ளே வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பிஃபோர் தேட் இந்த செகண்ட் யூனிட்ல இருக்க டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ், ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ், குவாட்ரோஸ், ஃபோலியோஸ், ஷேக்ஸ்பியரியன் விமன், ஷேக்ஸ்பியரியன் காமெடிஸ் என்ன, ட்ராஜடிஸ் என்ன, ஹிஸ்ட்ரிஸ் என்ன, ரொமான்சஸ் என்ன, ப்ராப்ளம் பிளேஸ்லாம் என்னென்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் யூனிட்டை 2 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க, 2 சாப்டராக. ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த ஷேக்ஸ்பியரை பற்றி சில இன்ட்ரொடக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 4 பிளே பார்க்க போகிறோம் ஷேக்ஸ்பியரில். அதில் 2 வந்து டீட்டெயில்டு, 2 வந்து நான் டீட்டெயில்டு பிளே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஷேக்ஸ்பியர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா he was baptized, நல்ல வார்த்தை கவனிச்சுக்கணும். he was baptized on 26th of April 1564 and he died on 23rd of April 1616. He is a very famous English playwright, poet. In fact, he is an actor. Okay, so he is considered as national poet of England, and sometimes he is referred to as Bard of Avon, and he has written 39 plays. Sometimes it is referred to as 37 plays. சில நேரம் 37 playsன்றாங்க, சில நேரம் 39 playsன்றாங்க. உங்களுக்கு குழப்பம் வரலாம். அப்போ எக்ஸாமில் 37 பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 39 பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நாங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். நான் உங்களுக்கு விக்கிபீடியா சோர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 39 பிளேஸ் இருக்குது விக்கிபீடியாவில். பட் நிறைய புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 37 பிளேஸ் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ நாளைக்கு நீங்கள் கொஷினை சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது விக்கிபீடியா சோர்ஸை வச்சு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 39 போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது புக்ஸு, ஸ்டாண்டர்டான புக்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹட்சனோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 37 பிளேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் வெதர் இட் இஸ் 37 or 39. ஓகே, ஸோ பிஃபோர் தேட் யூ ஹாவ் டு டிசைட். Okay, and he has written 154 sonnets, and he has written 2 long narrative poem and 1 short poem. So overall 3 narrative poem எழுதியிருக்கா, அதில் 2 வந்து long narrative poem.
அண்ட் சம் ஆஃப் த வேர்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய இரா அப்படின்னு பார்த்தோம்னா எலிசபெத்தன் ஏஜ், ஜெக்கோபியன் ஏஜ். குயின் எலிசபெத்தும் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட்டும் ரூல் பண்ண போது அவர் வந்து இங்கிலாண்டில் நிறைய பிளேஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட டைம் பார்த்தோம் அப்படின்னா எலிசபெத்தன் ரினைசன்ஸ் டைமில் இருக்கு. ஸோ ஹி வாஸ் born அண்ட் ரைஸ்ட் இன் ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஏவான். ஏவான் நதிக்கரையிலேயே அமைந்திருக்கிற ஸ்டாட்ஃபோர்ட் அப்படின்ற நகரத்தில் தான் அவர் வந்து பிறந்தார். அந்த நதிக்கரை எந்த மாகாணத்தில், அந்த ஸ்டாட்ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா வார்விக் ஷயரில் இருக்கு. ஸோ ஹீ இஸ் நாட் ஓன்லி அ பிளேரைட், பொயட் ஆர் ஆக்டர், ஹீ இஸ் ஆல்சோ அ ஓனர் ஆஃப் சம் ஆஃப் த தியேட்டர்ஸ் லைக் லார்ட் சாம்பர்லின்ஸ் மென்னுக்கு பார்ட் ஓனராக கூட இருக்காரு. ஸோ இவரோட குழந்தைகள் ஒரு 3 குழந்தைகள் பற்றிலாம் ரெஃபர் பண்ணுறாங்க, சூசனா, ஜூடித், ஆன் அப்படின்லாம். ஸோ இவரை பற்றி ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஹவுஸ் வந்து ஹென்லே ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இவரோட அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் ஷேக்ஸ்பியர். ஸோ அவரோட ஃபார்மரோட சன்னு, அவரும் ஸ்டாட்ஃபோர்டில் தான் இருக்கார். ஸோ கார்ன், மீட்டு, லெதர்லாம் அவர் வந்து லெதர் பிஸ்னஸ்ஸு, கார்ன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அதனால கொஞ்சம் ப்ராஸ்பெக்ட் ஆகிறாரு. அவங்க அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா மேரி ஆர்கன். சரிங்களா, அவங்களும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அபவ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் அண்ட் நார்மன் அவங்களோட பிளட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா கிங் எட்வர்ட் த ஃபோர்த் கிராமர் ஸ்கூலை அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஸ்டாட்ஃபோர்டில் இருக்க கிங் எட்வர்ட் த சிக்ஸ்த் கிராமர் ஸ்கூலில் அவர் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த ஸ்கூலில் வந்து லாட்டின் எல்லாம் இருந்தாலும், லாட்டின் கிரீக்லாம் இருந்தாலும் அவருக்கு லாட்டின் கிரீக்கில் பெரிய லெவல் நாட்டம்லாம் இல்லை. நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கனுக்கு இருந்த அளவுக்கு சம்வாட் அவருக்கு நாட்டம் இருந்தது, அவ்வளோதான். சரிங்களா. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 14 பார்த்தோம் அப்படின்னா அவரோட அப்பா வந்து பெரிய கடன்காரன் ஆயிடுறாரு. அவரோட சொத்தெல்லாம் இழந்துடுறாரு. ஸோ கொஞ்சம் ஃபேமிலி அபவ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகுது. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து 18 இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவரை விட ஒரு 8-9 இயர்ஸ் சீனியரான ஒரு லேடியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த லேடியோட பேர் ஆன் ஹாத்தவே. ஸோ நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரோட மேரேஜ் லைஃப் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல. ஸோ அவரோட மேரேஜ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாததுனால அவர் வந்து ஸ்டாஃபோட விட்டு எங்கே வந்துடுறாரு, லண்டன் வந்துடுறாரு. லண்டன் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு இது பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ லண்டன் தியேட்ரிக்கல் சீன்லாம் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 1580s அவர் லண்டன் வந்துடுறாரு அப்படின்னு ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. ஆன் 26th May 1583 பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பேப்டைஸ் பண்ணுறாங்க. ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் குழந்தை சூசன்னா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா February 2 1585 பார்த்தோம் அப்படின்னா இவரோட ட்வின் சில்ட்ரன் பிறக்கிறாங்க. ஒருத்தங்க பேர் ஹேம்னட், இன்னொருத்தங்க ஹேம்னட் வந்து சன்னு, டாட்டர் வந்து ஜூடித். ஓகே. ஸோ ஹேம்னட் வந்து அரௌண்ட் 1596 இறந்துடுறாரு. ஸோ அவர் ஞாபகமாக அவர் எழுதுகிற ட்ராஜடி தான் ஹேம்லெட். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1597 நிறையா இடம்லாம் வாங்கி போடுறாரு. 3 story ஹவுசஸ்லாம் வாங்கி போடுறாரு ஸ்டாட்ஃபோர்டில். அதுக்கப்புறம் 99 ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பயங்கர பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் கட்டுறாரு. ஸோ அந்த தியேட்டர் தான் குளோப் தியேட்டர். சரிங்களா. ஸோ 1599 ஷேக்ஸ்பியர் செம்மையான ஒரு செல்வ செழிப்பான ஒரு பர்சனாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1602 பார்த்தோம் அப்படின்னா அவரோட லேண்டெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அரௌண்ட் ஒரு 43 ஹெக்டேர்ஸ்க்கு லேண்ட் இருக்குது. அதே மாதிரி 8 ஹெக்டேரில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டர்ஸ் ஸ்டாட்ஃபோர்டோட நார்த் சைடில் வாங்கியிருக்காரு. காட்டேஜஸ், கார்டனு, நிறையா பிளேஸ், நியூ பிளேஸில் காட்டேஜ் கார்டன்லாம் வாங்குறாரு. நல்ல பயங்கர ப்ராஸ்பரான ஒரு பர்சனாக மாறுறாரு. ஸோ அவரோட ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஃப்ரையர்ஸ்க்காக தான் அவரோட ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு லண்டனில் 1613. சரிங்களா. இதெல்லாம் ஷேக்ஸ்பியர் பற்றின சில இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் இப்படி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்த ஷேக்ஸ்பியர் என்ன ஆறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைம் வந்து மெரி மேக்கிங் பண்ணுறாரு. மெரி மேக்கிங்னா தன்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸான மைக்கேல் டிரேட்டன் பற்றி எங்கேயோ படித்தோமே, எங்கே படித்தோம்? எனி கெஸஸ்? மைக்கேல் டிரேட்டன் கூட எல்லாம் மைக்கேல் டிரேட்டன், பென் ஜான்சன் இவங்களெல்லாம் மீட் பண்ணி பயங்கரமாக வந்து மெரி மேக்கிங் பணியிலெல்லாம் போய் ஒரு
கெட் டுகெதர் பார்ட்டிலாம் பண்றாரு. அந்த பார்ட்டி பண்ணினதுனால இவர் கோல்ட் ஆகி அதனால அப்படியே உடம்பு சரியில்லாமல் போய் அட் த ஏஜ் ஆஃப் 52 on 23rd of April 1616 ஷேக்ஸ்பியர் டைட். ஸோ இவர் வந்து நிறையா சர்ச்சுக்கு பணம் கொடுத்துருக்காரு. தித்துனா வந்து சர்ச்சுக்கு கொடுக்குற வரி பணம். ஸோ அது அரௌண்ட் ஒரு 440 பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதனால அவர் வந்து ஹோலி ட்ரினிட்டி சர்ச் ஸ்டாட்ஃபோர்டில் இருந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சோட சான்சல்லையே வந்து அவரை வந்து பரி பண்ணிடுறாங்க. அவருக்காக ஒரு மான்யூமெண்ட்டும் இது பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு குவில் பெண்ணும் வந்து அவரோட இடத்துல பர்த்டே அன்னைக்கு வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஷேக்ஸ்பியரோட எபிடாஃபை ஷேக்ஸ்பியரே எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இது பண்ணுது. எபிடாஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்லறையிலே எழுதப்படுற வசனம். ஸோ ஷேக்ஸ்பியரோட எபிடாஃப் இப்படி தான் இருக்கு. குட் ஃப்ரெண்ட், ஃபார் ஜீசஸ் சேக் ஃபார்பியர் டு டிக் த டஸ்ட் என்க்ளோஸ்ட் ஹியர், பிளஸ்ட் பி த மேன் தட் ஸ்பேர்ஸ் தீஸ் ஸ்டோன் அண்ட் கர்ஸ்ட் பி ஹீ தட் மூவ்ஸ் மை போன். சரிங்களா? அவரோட அந்த எபிடாஃபே வந்து என்ன எழுதியிருக்காரு, இந்த அட்லீஸ்ட் இந்த கல்லிலேயாவது அவர் எழுதலையே அப்படின்னு எழுதி ஒரு எபிடாஃப் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ ஷேக்ஸ்பியரை வந்து ஒவ்வொரு ரைட்டர்ஸும் நிறைய ரைட்டர்ஸ் ஷேக்ஸ்பியரை புகழ்ந்திருக்காங்க. பென் ஜான்சன் அடிக்கடி ஷேக்ஸ்பியரை பற்றி நிறைய சொல்லுவார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் நியூ ஸ்மால் லாட்டின் அண்ட் லெஃப்ட் கிரீக் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு கொட்டேஷன்ல என்ன சொல்றாருன்னா, ஷேக்ஸ்பியர் வாஸ் நாட் ஆஃப் அன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம் அப்படின்னு இன்னொரு கொட்டேஷன் சொல்றாரு. இன்னொரு கொட்டேஷன் என்ன சொல்றாருன்னா, ஸ்வீட் ஸ்வான் ஆஃப் ஏவான் அப்படின்ல பென் ஜான்சன் சொல்றாரு. நம்மளோட ராபர்ட் கிரீன் யார் யூனிவர்சிட்டி விட்ல இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, எ கிராட்ஸ் வர்த் ஆஃப் விட் பட் வித் மில்லியன் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்றாரு. மேத்யூ ஆர்னால்ட் வந்து ஷேக்ஸ்பியர் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதர்ஸ் அபைட் பை அவர் கொஸ்டின் thou art free அப்படின்னு மேத்யூ ஆர்னால்ட் சொல்றாரு. அடுத்தது ஆஸ்கர் வைல்டு இவரை பத்தி என்ன சொல்றாரு, now we sit through Shakespeare in order to recognize the quotations அப்படின்றாரு. whereas D.H. Lawrence இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா என்ன திங்க் பண்றாரு, when I read Shakespeare I am struck with wonder that such trivial people should muse and thunder such lovely language அப்படின்றாரு. அதே ஆஸ்கர் வைல்டு ஏற்கனவே now we sit through Shakespeare in order to recognize the quotation சொன்ன அதே ஆஸ்கர் வைல்டு இன்னொன்னு என்ன சொல்றாரு, are the commentators on Hamlet really mad or only pretending to be அப்படின்னு ஆஸ்கர் வைல்டு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் ஷேக்ஸ்பியரை பத்தின கொட்டேஷன்ஸ். ஸோ ஷேக்ஸ்பியரோட ஒர்க் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்லி ஒரு 4 ஏஜா பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை ஒரு 4 ஏஜஸா பிரிக்கிறாங்க. என்னென்ன ஏஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பீரியட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பீரியட் அப்படின்னு ஒரு ஏஜை பிரிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல அதாவது 1588 அரௌண்ட் 1588 டு 1593ல 1588 டு 1593ல அவர் எழுதின ஒர்க்லாம் பார்த்தோம்னா, டிட்டஸ் ஆண்ட்ரோனிகஸ், ஹென்ரி த ஃபோர்த் 3 பார்ட்ஸ் எழுதியிருக்காரு. லவ்ஸ் லேபர் லாஸ்ட், காமெடி ஆஃப் எரர்ஸ், 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, ரிச்சர்ட் த தேர்ட், ரிச்சர்ட் த செகண்ட், ரோமியோ அண்ட் ஜூலியட், இதெல்லாம் இந்த இதில் எழுதியிருக்காரு இந்த பீரியட்ல. அதே மாதிரி இந்த பீரியட்ல பார்த்தோம்னா 2 போம்ஸ் எழுதியிருக்காரு, வீனஸ் அண்ட் அடோனஸ், ரேப் ஆஃப் த லுக்ரீஸ், இதெல்லாம் இந்த பீரியட்ல இருக்காரு. ஸோ இந்த பீரியட் வந்து அவரோட இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்றோம், பீரியட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பீரியட் ஆஃப் ஹியூமர் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பீரியட்ல நிறைய ஹியூமர்ஸ் எழுதியிருக்காரு, ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கிங் ஜான், தி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஹென்ரி த ஃபோர்த்தில் பார்ட் 1 அண்ட் 2, சாரி மேலே சொன்னது ஹென்ரி த சிக்ஸ்த். ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஹென்ரி த சிக்ஸ்த்ல 3 பார்ட்ஸ் எழுதியிருக்காரு. இந்த பீரியட்ல ஹென்ரி த ஃபோர்த்தில் பார்ட் 1 அண்ட் 2 எழுதியிருக்காரு. ஹென்ரி த ஃபிஃப்த், டேமிங் ஆஃப் த ஸ்க்ரூ, த மெரி வைவ்ஸ் ஆஃப் வின்சர், மச் அடோ அபவுட் நத்திங், ஆஸ் யூ லைக் இட், 12th நைட், எல்லாமே இந்த பீரியட்ல எழுதியிருக்காரு. அடுத்த 2 பீரியட் பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் பீரியட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீரியட் ஆஃப் ட்ராஜடிஸ் அண்ட் பிட்டர் காமெடிஸ். ட்ராஜடி அதிகமாக எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ இந்த டைம்ல அவர் எழுதின ட்ராஜடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், அதாவது இந்த ஒர்க் ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், மெஷர் ஃபார் மெஷர், ட்ராய்லியஸ் அண்ட் கிரிசைட், ஒத்தெல்லோ, லியோ, மேக்பத், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா,
Coriolanus, Timon of Athens. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பீரியட் ஆஃப் த ஃபைன் காமெடிஸ் அண்ட் ட்ரமாட்டிக் ரொமான்சஸ் அப்படின்ற இதில் பார்த்தோம் அப்படின்னா பெரிக்கிள்ஸ், சிம்பலின், தி விண்டர்ஸ் டேல், தி டெம்பஸ்ட், அதே மாதிரி ஹென்ரி த ஃபிஃப்த்து அன்ஃபினிஷ்டாக எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இவரோட பீரியடை ஸோ இவரோட பீரியடில் இருக்க ஒர்க் அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இவரோட ஒவ்வொரு ஒர்க்கும் என்னென்ன டைமில் அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே லிஸ்ட்டோடு தரேன். குரோனாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா The Two Gentlemen of Verona, Taming of Shrew, Henry the Sixth, Part 2, Part 3, Part 1, Titus Andronicus, Richard III, Edward III, Comedy of Errors, Love's Labour Lost, Richard II, Romeo and Juliet, A Midsummer's Night Dream, King John, Merchant of Venice, Henry the Fourth, Part 1, Mary Wives of Windsor, Henry the Fourth, Part 2, Much Ado About Nothing, Henry the Fifth, Julius Caesar, As You Like It, Hamlet, Twelfth Night, Troilus and Crusade, Sir Thomas More. தாமஸ் மோரோட ஒர்க்கில் சில ஒர்க்கில் ஷேக்ஸ்பியர் இன்வால்வ் ஆகியிருந்தார். 27th அது பிளே இல்லை, நம்பர் சும்மா அதில் வருது. சரிங்களா? மெஷர் ஃபார் மெஷர், ஒத்தெல்லோ, ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், கிங் லியர், டைம் அண்ட் ஆஃப் ஏத்தன்ஸ், மேக்பத், ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, பெரிக்கிள்ஸ், கொரோலேனியஸ், விண்டர்ஸ் டேல், சிம்பலின், டெம்பஸ்ட், கார்டேனியோ, ஹென்ரி த எய்த்து, டூ நோபல் கின்ஸ்மேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹென்ரி த எய்த்து, டூ நோபல் கின்ஸ்மேன்லாம் அன்ஃபினிஷ்டு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி கார்டீனியோவும் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அவர் பாதி தான் முடிச்சிருந்தார். ஆல்மோஸ்ட் டெம்பஸ்ட் தான் அவரோட அதாவது கம்ப்ளீட்டான ஒரு பிளே, லாஸ்ட்டாக அவர் எழுதுன கம்ப்ளீட் பிளே அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ஆஸ் பர் தட் திங் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அவர் வந்து வார்விக் ஷைரில் பிறந்தார், அண்ட் ஹேத்தாவே மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி 92க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் சேம்பர்லின் மேனோட சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ ஷேக்ஸ்பியரோட டைமில் எப்பயுமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. என்ன கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் ஷேக்ஸ்பியரோட நிறையா பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் செலிப்ரேட்டட் பை மெனி பீப்புள். எஸ்பெஷலி அவரோட லாஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா அவரோட ரைட்டிங்கோட லாஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம்னா அதில் நிறையா ட்ராஜிக் காமெடிஸ் நிறையா இருந்தது. சரிங்களா? அந்த ட்ராஜிக் காமெடிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கிரியேட் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் இன் த ஆடியன்ஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட அந்த டைமில் இருந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸில் ஒரு 2 பேர், ஜான் ஹெம்மிங்கஸ், அதே மாதிரி ஹென்ரி காண்டல் பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவரோட எல்லா ஒர்க்கையும் எடுத்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோலியோ அப்படின்னு வருது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த 2 நேமு, ஜான் ஹெம்மிங்கஸ், ஹென்ரி காண்டல். சரிங்களா? ஸோ ஷேக்ஸ்பியரோட எல்லா ஒர்க்கையும் கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி ஷேக்ஸ்பியரோட ஆந்தாலஜி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஷேக்ஸ்பியரோட ஆந்தாலஜியோட பேர் தான் ஃபர்ஸ்ட் ஃபோலியோ. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பென் ஜான்சன் வந்து ஒரு சின்ன ஒரு போயம் எழுதுறாரு, நாட் ஆஃப் அன் ஏஜ். அந்த போயமில் தான் நம்ம ஃபேமஸான எபித்தட் இருக்குது, நாட் ஆஃப் அன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஷேக்ஸ்பியரை பற்றின இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த ஷேக்ஸ்பியரோட இன்ட்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப செலக்டிவாக அவரை ரொம்ப லிமிட்டடாக தான் அவரை பற்றி பேசியிருக்கோம். அவரை பற்றி டீட்டெயிலாக அவரோட ஒவ்வொரு ஒர்க் பற்றி பார்க்கும்போதும் அப்பப்போ நம்ம மறுபடியும் பார்ப்போம். சரிங்களா?